சாந்தி. 1/9/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, மாயை வெற்றி அடைவதால் என்ன கிடைக்கிறது? மாயை நீங்கள் வெற்றி அடைவதனால உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? பாபா சொல்றாரு, மாயின் மீது வெற்றி அடைவதனால் ஆடாத அசையாத நிலையான சுகம் சாந்தி நிரம்பிய ராஜ்யம் கிடைக்கிறது. ராஜ்யம் செய்வீர்கள். மாயின் மீது வெற்றி அடைவதனால ஆடாத அசையாத நிலையான சுகம் சாந்தி நிரம்பிய ராஜ்யம் செய்வீர்கள். இரண்டாவது கேள்வி, எதை புரிய வைப்பது மிகவும் சகஜமானது? பாசலாரம், விதை மற்றும் மரத்தின் ரகசியத்தை புரிய வைப்பது மிகவும் சகஜமானது ஆகும். மூன்றாவது கேள்வி, பாரதம் எப்படிப்பட்ட பூமி? பாரதம் பரமாத்மாவின் ஜென்ம பூமி. சிவனுடைய கோவில்கள், தேவதைகளுடைய கோவில்கள் இங்குதான் இருக்கிறது. தேவி தேவதைகளின் ராஜ்யம் கூட பாரதத்தில் தான் நடக்கிறது. பரமாத்மா தேவி தேவதைகளுடைய ராஜ்யத்தை இங்குதான் ஸ்தாபனை செய்கிறார். அதுதான் பாரதம் பரமாத்மாவுடைய ஜென்ம பூமியாக இருக்கிறது. சிவனுடைய மேலும் தேவிதனுடைய கோவில்கள் கூட இங்கே தான் இருக்கிறது. தேவிதனுடைய ராஜ்யம் கூட பாரதத்தில் தான் நடக்கிறது. பரமாத்மா தேவிதனுடைய ராஜ்யத்தை இங்குதான் ஸ்தாபனை செய்கிறார். நான்காவது கேள்வி, தந்தையின் சக்தி எப்போது கிடைக்கும்? தந்தையின் கட்டளை என்ன? பாபா பதில் சொல்றாரு, சர்வசக்திவான் தந்தையை நினைவு செய்வது மற்றும் அவரது ஸ்ரீமதப்படி நடப்பதன் மூலம் சக்தி கிடைக்கும். தந்தையின் கட்டளை என்னவெனில், கணவன் மனைவி சேர்ந்து அல்லது ஒன்றாக இருந்தாலும் மேலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதாகும். சர்வசக்திவான் தந்தையை நினைவு செய்வது மற்றும் அவரது ஸ்ரீமதப்படி நடப்பதன் மூலம் சக்தி கிடைக்கும். தந்தையின் கட்டளை என்னவெனில், கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து இருங்கள், மேலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதாகும். அஞ்சாவது கேள்வி, சாட்சியாளர்கள் யார்? பாபா சொல்றாரு, சாட்சியாகி விடுபட்ட நிலையில் இருந்து ஒவ்வொரு விளையாட்டையும் பார்ப்பவர்கள் தான் சாட்சியாளர்கள் ஆவார்கள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், குழந்தைகளாகிய உங்களது புத்தியின் தொடர்பு டேஷில் இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களது புத்தியின் தொடர்பு எல்லையற்ற தந்தையிடத்தில் இருக்கிறது. இரண்டாவது, முழு பாகமும் டேஷில் இருக்கின்றது. முழு பாகமும் புள்ளியில் இருக்கின்றது அல்லது பிந்துவில் இருக்கின்றது. மூன்றாவது, ஆத்மாக்களாகிய நீங்கள் அவரிடத்தில் நினைவின் தொடர்பு வைப்பதன் மூலம் டேஷ் ஆகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் அவரிடத்தில் அதாவது சிவபாபா இடத்தில் நினைவின் தொடர்பு வைப்பதன் மூலம் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகின்றீர்கள். நான்காவது, பாபா என்று கூறுவதன் மூலமாக டேஷ் வர வேண்டும். பாபா என்று கூறுவதன் மூலமாக ஆஸ்திக்கான நறுமணம் வர வேண்டும். அஞ்சாவது, ஒருபொழுதும் டேஷ் மறைக்க முடியாது. ஒருபோதும் முயற்சியை மறைக்க முடியாது. நம்ம செய்யக்கூடிய முயற்சியை மறைக்க முடியாது. अच्छा, ओम शांति. थैंक यू बाबा.